அஜித் ரசிகர்களே சில பேர் படம் பிடிக்கல, படம் தல படமா இல்லையே இது ரொம்ப ஸ்லோ ஆம வேகத்தில் போதே ரொம்ப ஃபீல் பண்ணி கதறதுலாம் நம்ம பார்த்தோம். விஸ்வரூப வெற்றியாக வரும்னு நினச்சா, ஆனால் வீணாக போனது தான் மிச்சம். முதல்ல இயக்குனர் மண்டில் குட்டுன்னு கொட்டி இதுக்கு மேலே நல்ல படங்கள் பண்ணுப்பா, பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான், தயாரிப்பாளர் தயவு செஞ்சு தயாரிப்பாளர் வாழ வைப்பா அப்படின்னு இயக்குனர் தான் நம்ம புத்தி சொல்லணும். விடாமுயற்சி பா விஸ்வரூப வெற்றியாக வரும்னு நினச்சா, ஆனால் வீணாக போனது தான் மிச்சம். சரி ஓகே, போய் தொலைட்டோம். ஃபஸ்ட்டு ஷோ எல்லாம் பார்த்துட்டு சில பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூ மாறி மாறி கொடுத்தாங்க. அஜித் ரசிகர்களே சில பேர் படம் பிடிக்கல, படம் தலை படமா இல்லையே இது ரொம்ப ஸ்லோ ஆம வேகத்தில் போதே ரொம்ப ஃபீல் பண்ணி கதறதுலாம் நம்ம பார்த்தோம். சரி ஓகே, சில ரசிகர்கள் மாறி மாறி சொல்லுவாங்க, ஒன்று நல்லா இருக்குன்னுவாங்க, ஒன்று நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை சுமாராக இருக்குன்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி சொன்னாங்க. சரி ஓகே, இதெல்லாம் எப்படி உண்மையான்னு பார்த்தா உண்மையிலே புக் மை ஷோவில் போயிட்டு சரி ஓகே நாளைக்கு டிக்கெட் எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்த்தா நமக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, உண்மையிலேயே 2வது நாள் அஜித் படத்துக்கு வந்த சோதனை, கடவுளே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மையிலேங்க எல்லா தியேட்டர்லேயுமே க்ரீன் டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குது, க்ரீனில் தான் இருக்குது. ஏதோ ஒரு அளவுக்காவது சரி ஓகே ஒரு 75% ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே நிறைய ஷோ, ஏன்னா இவங்க ஏகப்பட்ட ஷோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. 5 ஷோ 6 ஷோ ஒரே தியேட்டரில் 5 ஸ்க்ரீன் இருக்குது, 5 ஷோவில் இடையே போட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அஜித்துக்கு மிகப்பெரிய வந்த சோதனை என்னென்னா, இப்போ தான் இந்தியன் 2 வந்து முதல் நாளே ஆஹா ஓஹோன்னானுங்க சில பேர். ஆனால் 2வது நாள் படுத்துருச்சு, 10 பைசாவுக்கு தேரல இந்தியன் 2. ஆனால் அதே மாதிரி அஜித் படம் லைக்கா இது வந்து இந்த படத்தை தான் கடைசியாக நம்பி இருந்தது. கடைசி ஆயுதம் விடாமுயற்சி தான். சரி ரெட் ஜெயின்னு ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கடைசி கிளைமேக்ஸ்லாம் படம் முடிக்கிறப்ப அவங்க தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. சரி இதுலையாவது அது போட்ட காசு இருக்கலான்னு பார்த்தா பரவாயில்ல, அவங்க எடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் தான். ஆனால் லைக்கா பண்ணது தான் மிகப்பெரிய செலவு. அந்த செலவில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அஜித்துக்கு பாதாளத்துக்கு போயிடுச்சு, 10 பைசாவுக்கு தேராதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ரிசல்ட்டு தான் இந்த டிக்கெட்டு. நீங்கள் பின்னாடி பாருங்கள், நான் இங்கே டிக்கெட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதுவும் வியாழக்கிழமை அஜித்துக்கு நல்ல நாள். எப்போவுமே அஜித் படம்லாம் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். அது ஓகே ஒரு நாள். ஆனால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த சோதனையா, விடாமுயற்சிக்கு வந்த சோதனை வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டுமே எல்லா ஷோவுமே காலியாக இருக்குது. சரி ஓகே, சரி என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் நம்ம அஜித்தை குறை சொல்லவே முடியாது. ஆனால் அந்த படத்தில் அஜித்துடைய பர்ஃபார்மன்ஸ், அடித்த ஒரு நடிப்பு எல்லாமே நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. அஜித் அவர் கொடுத்த ஒர்க்கை சூப்பராக, அவருக்கு என்ன அவர் எப்பவுமே அதே சொல்ல, என்னுடைய வேலை என்னையா ஆக்டிங் பண்ணுறது, நான் வந்தேன் நடித்தா போயிட்டே இருந்தேன், கதை இதில் எல்லாத்துக்கும் பொறுப்பு படம் தோல்வியோ வெற்றியோ அதுக்கு பொறுப்பு இயக்குனர் தான் சொல்லி அஜித் எப்போவுமே பெருந்தன்மையாக அவர் மேலே பழகி போடுறாரு. ஏன்னா அவர் கதை கேட்பார், ஓகே அது ஓகேன்னா நீங்கள் எடுங்க. ஏன்னா ஒரு வெற்றி தோல்வி ஒரு டைரக்டர் தான் முழு பொறுப்பு. நம்ம அஜித் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் பாவம். ஏன்னா லைக்கா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வி படங்களாக கொடுத்து வந்து சரி விடாமுயற்சி தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த விடாமுயற்சிக்கு பெரிய ஆப்பு அடித்தார் மகிழ் திருமேனி. ஆனால் உண்மையிலேயே காப்பி அடித்தார், ஓகே பிரேக் டவுன் படம் எல்லாம் ஓகே. ஆனால் பிரேக் டவுன் படத்தில் கிளைமேக்ஸ் எப்படி தம்மா இருக்கும், நம்மளாம் நெஞ்ச பதற வைக்குங்க. அந்த ட்ரக்கில் ஃபைட் இருக்கும் பாருங்கள், கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதில் அது மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. கிளைமேக்ஸில் ரொம்ப மொக்கத்தனமாக கேவலமாக முடிச்சிட்டாரு. வந்தார் ஃபைட்டு. இப்போ நமக்கு அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு கிளியராக தெரியும். சரி ஓகே, ஃபஸ்ட் ஹாஃபில் எதுக்கு இவ்வளோ வளவலாக சொல்ல கதை இழுத்து 1.5 மணி நேரம் ஃபஸ்ட் ஹாஃபில் இழுத்து நம்மளை நொந்து நோகடிச்சார். அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அஜித்துக்கு தேவை பரபரப்பாக. இந்த படம் 1.5 மணி நேரம் இருந்தாலும் யார் என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா மீந்திருக்கும். 1.5 மணி நேரத்தில் படம் நச்சுன்னு விறுவிறுப்பாக இருந்திருக்கும். இந்த படம் ஹிட் ஆகிருக்கும். அஜித் படமாக ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து பாராட்டிட்டு போயிருப்பான். அதை விட்டுட்டு 2.5 மணி நேரத்து படத்தில் நீங்கள் இந்த மகிழ் திருமணி தான் நம்ம சொல்லணும், வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த படத்தில் அர்ஜுன் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் நமக்கு நான் இப்போ வந்து நான் ஒரு சினிமா ரசிகனாக பார்க்குறப்ப எனக்கு ஓகே பரவாயில்ல சுமார் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். நான் கொடுத்த காசுக்கு எனக்கு ஓகேப்பா ஒர்த்தாக இருந்தது. ஆனால் ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துட்டான் பார்த்தீங்களா. இன்றைக்கி உண்மையிலேயே நான் அஜித் படம் எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க. சரி இதெல்லாம் என்னடா 2வது நாள் இவ்வளோ மோசமாக இருக்கா, அந்த அளவுக்கு மோசமாக அந்த படம் இருக்காங்கன்னு நமக்கு தோணுது. ஆனால் ரசிகர்கள் தெளிவாக இருக்காங்க. படம் நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க, படம் நல்லா இல்லைன்னா காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி விடாமுயற்சிக்கு வந்த சோதனை துப்பிட்டு போயிட்டே இருந்தானுங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு ஆதாரம் நான் காமிக்கிறேன் ஸ்க்ரீனில், இந்த டிக்கெட்டு தான் பார்த்துங்க.
அது மாதிரி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மகிழ் திருமணி. அவர் பேசுகிற இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, தூய தமிழ்ல அப்படியே வந்து நான் செதுக்கியிருக்கேன், வளர்த்துருக்கேன், அறுத்துருக்கேன்னு படத்த இப்படி அறுத்து வச்சிருக்கீங்களே மகிழ் திருமணி, இதெல்லாம் நியாயமா? உங்க பேச்ச பார்த்தா இன்டர்வியூலாம் அப்படியே அப்பா! அப்பா டக்கர் மாரி பேசிட்டு, அஜித்த இப்படி அப்பா டக்கர் இல்லாம ஆக்கிட்டீங்களே! அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜித்த எத்தினி வேரியேஷன் ஐய்யய்யோ! திடீர்னு மீச இல்லாம, ஏங்க இதெல்லாம் தேவையா அவருக்கு? அடுத்த படத்துக்கு கால் ஷீட் குடுத்துருப்பாரு. குட், பேட், அட்லி. அதுலேருந்து ஒரு வாங்க சார் 2 நாள் இப்படி அடிங்க, அப்படி அடிங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டு சீன் அப்படியே ஜம்ப் ஆயி போகுது ஒரு படத்துக்கு. ஒரு படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சமாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம், திடீர்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க இது அது மாத்தலாம் ஓகே. அத மாத்தி சொல்லலாம். அது புரியிற மாரி மக்களுக்கு எளிமையா சொல்லியிருக்கலாம்ல. அத விட்டுட்டு ஏதோ எத்தனி ஷாட், எத்தனி கட்டு, பிட்டு பிட்டா படம் போற மாரி இருக்கு. ஐய்யயோ சாமி! அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த லிங்க் இருக்குல்ல. இவன் அர்ஜுனுக்குள்ள ஒரு 2 ரவுடி ஏதோ கடத்துறானுங்க அப்படின்னு இந்த ஊரே அந்த லிங்கோட சம்மந்தப்பட்ட மாரியும், எல்லாருமே கேடி கேப் மாரியும். ஐய்யயோ! இதெல்லாம் வந்து நமக்கே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலவீனமாயி போச்சு. அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர். முதல்ல இயக்குனர மண்டையில கொட்டுன்னு கொட்டி, இதுக்கு மேல நல்ல படங்கள் பண்ணுப்பா. பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான். தயாரிப்பாளர் தயவு செஞ்சு தயாரிப்பாளர வாழ வைப்பா அப்படின்னு இயக்குனருக்கு தான் நம்ம புத்தி சொல்லணும். உண்மையிலேயே விடாமுயற்சி 2வது நாள் அவுட்டு. ஆளு காலி. போட்ட பணம் கோவிந்தா கோவிந்தா.